முக்கிய செய்தி. கரூரில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாடகை தர தாமதமானதால் கடையின் உரிமையாளர் பெண்ணை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூர் அடுத்த வாங்கப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் புவனேஸ்வரி. இவரது கணவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். புவனேஸ்வரி வெங்கமேடு அம்மன் நகர் மெயின் ரோடு பகுதியில் மகேஸ்வரன் என்பவருக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்றை 15,000 ரூபாய் மாத வாடகைக்கு எடுத்து ஒமேகா மினி ஸ்டோர் என்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்றை கடந்த ஓராண்டாக நடத்தி வந்துள்ளார். வாடகை முறையாக செலுத்தி வந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் வாடகை தருவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கட்டிட உரிமையாளரின் மனைவி, மகன், மைத்துனர் ஆகியோர் புவனேஸ்வரி நடத்தி வரும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை நேரில் சென்று வாக்குவாதம் செய்துள்ளனர். அப்போது இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதம் முற்றியதில் புவனேஸ்வரியை வெளியே தள்ளி அவமானப்படுத்தி கட்டிட உரிமையாளரின் மனைவி பாபி புவனேஸ்வரியை தாக்கியுள்ளார். தொடர்ந்து கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். கட்டிட உரிமையாளரின் மனைவி புவனேஸ்வரியை தாக்கிய காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் வெங்கமேடு காவல் நிலைய போலீசார் புவனேஸ்வரி அளித்த புகாரை ஏற்று அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரின் கட்டிடத்தின் உரிமையாளரின் மனைவியான புவனேஸ்வரி, கட்டிட உரிமையாளர் மகேஸ்வரன், அவரது மகன் ஆகிய 3 மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் இந்த வாக்குவாதத்தின் போது புவனேஸ்வரி கட்டிட உரிமையாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியதாகவும் காவல்துறை தரப்பில் ஒரு தகவல் கிடைத்துள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.